கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று கர்த்தருடைய வார்த்தை, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம். ஆமீன். இங்க ஆகாரை பற்றி சொல்லப்படுது. ஆகாரை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறதுக்கும் ஆகாரோட பின்னாடி இருக்க ஃபேமிலி பேக்ரவுண்டும் வேற. நம்ம ஆகாரை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கோம்னா, ஒரு அடிமை பெண், ஆபிரகாமோட 2வது மனைவி அப்படி என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கோம். ஆனா அவங்க ஒரு பார்வோனோட அவங்க ஒரு மகள். மோசே சொல்லுகிறாரு, பார்வோன் குமாரத்தின் மகன் என்பதை நான் மகன் என்பதை வெறுத்து அப்படின்றாங்க. அப்ப அது உலக பிரகாரமா பார்க்க போனா ஒரு பெரிய ஸ்தானமாய் தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஆகாருக்கு ஒரு சகோதரனும் இருந்தாங்க. ஆனா பார்வோன் ஆண் பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பிள்ளையை வைத்துக்கொண்டு பெண் பிள்ளையை அடிமையாய் ஆபிரகாமுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் சாராளுக்கு தெரியும், இவ ஒரு ராஜ குடும்பத்துல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு டீனேஜ்ல இருந்த சின்ன பொண்ணு, ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வயசு டிஃப்ரெண்ட். அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளதான் பார்வோன் அவளை அடிமை பெண்ணா அமுச்சு விட்டாரு. சாராள் அவங்கள ஒரு அவங்களோட கணவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் ஆகாரோட வாழ்க்கையில நடக்குது. ஆனா ஆகாரை நம்ம ரொம்ப அற்பமாய் நினைத்து கொண்டிருக்கோம். ஆனா தேவனும் பழைய ஏற்பாட்டுல அவர் முதல் தடவையா ஒரு பெண்ணு கிட்ட பேசினாருன்னா அது ஆகார் கிட்ட தான் பேசினாரு. நீ என்னை காண்கிற தேவன் என்று அந்த அம்மா சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க பட்ட வலிகள், வேதனைகள், தகப்பனால மோசம் போக்கப்பட்டாங்க, அவங்களோட நாச்சியார்னால மோசம் போக்கப்பட்டாங்க, ஏன் கணவர்னாலையும் அவர் ஒரு துருத்தி தண்ணியை கொடுத்து பிள்ளையையும் ஆகாரையும் அனுப்பிவிட்டாரு. ஒரு துஷ்ட மனுஷனை பெற்று எடுத்து அவங்க எவ்வளவு ஒரு தவறான உறவு மூலியமா பெற்ற பிள்ளையை அவங்க பெற்றெடுத்து அந்த பிள்ளையும் சாப கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு நிலைமையில ஆகார் நின்று கொண்டு இருக்காங்க. ஆனா நம்ம பார்ப்போம், சில பேர் இவங்க தவறானவங்களா இருக்காங்க, இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா தேவன் பார்க்கிறது அவங்களோட பேக்ரவுண்ட் பாக்குறாரு. எந்த சூழ்நிலையில அவங்க அந்த தவறை பண்ணாங்க, இங்க எந்த தவறும் பண்ணாமையே ஆகார் பல துன்பங்களை கண்டாங்க. அதனாலதான் அங்க தேவன் அவங்களை காண்கிறாரு. இவங்களும் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவங்க ஒரு துறவை காண்கிறாங்க, ஆசீர்வாதத்தை காண்கிறாங்க. வனாந்திரமா இருக்கலாம், தாய் தகப்பன் செய்த தவறா இருக்கலாம், கணவர்கள் செய்த தப்பா இருக்கலாம், ஏன் அநேக பெண்கள் கூட செய்கிற தவறா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல சொல்கிறார், நான் உன்னை காண்கிறேன், நீ எழுந்து நட, உன் பாவத்தை எல்லாத்தையும் நான் போக்கிட்டேன், இனி நீ என்னோடு பரிசுத்தமாய் வாழ்வாயானால் இந்த நான் உன்னை காண்கிறவராய் இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உன் கையை பிடிச்சு நடக்கிறவராய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளையில சொல்கிறார். உன் சந்நிதியை நான் பெருக பண்ணுவேன். இது துஷ்ட மனுஷனா இருந்தாலும் இன்னைக்கும் அந்த சந்நிதி பெருகி இருக்குன்னா அது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிமித்தம். கர்த்தர் வாக்கு தத்தத்தின் தேவனாய் இருக்கிறார், அதை நிறைவேற்றுகிற தேவனாயும் இருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.